அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது ஷக்கேயுவின் மனமாற்றம். நமது பைபிளில் இது பற்றி லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. இயேசு எரிகோ என்ற நகரத்திற்குள் வந்தார். அவரை பார்க்கவும் அவர் சொல்லும் வார்த்தைகளை கேட்கவும் பல மக்கள் அங்கே கூடியிருந்தனர். அந்த நகரத்தில் சக்கேயு என்ற ஒருவர் வாழ்ந்தார். அவர் பிரதான வரி வசூலிப்பாளராக இருந்தார். அவர் மிகவும் செல்வந்தர். ஆனால் மக்கள் அவரை விரும்பவில்லை. சக்கேயு இயேசுவை காண மிகுந்த ஆசைப்பட்டார். ஆனால் அவர் உயரம் குறைவானவர். கூட்டம் அதிகமாக இருந்ததால் இயேசுவை பார்க்க முடியவில்லை. அதனால் சக்கேயு முன்னே ஓடி ஒரு அத்தி மரத்தின் மீது ஏறினார். இயேசு அந்த வழியாக வரும்போது அவரை காண வேண்டும் என்பதற்காக. இயேசு அந்த இடத்துக்கு வந்தபோது மேலே பார்த்து, சக்கேயு, உடனே கீழே இறங்கு. இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். சக்கேயு மிகுந்த சந்தோஷத்துடன் உடனே கீழே இறங்கி இயேசுவை மகிழ்ச்சியுடன் தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்றார். இதைக் கண்ட மக்கள், இயேசு ஒரு பாவியின் வீட்டுக்கு சென்று விட்டார் என்று முணுமுணுத்தார்கள். அப்போது சக்கேயு எழுந்து இயேசுவிடம், ஆண்டவரே, என் சொத்துகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யாரிடமாவது அநியாயமாக வாங்கியிருந்தால் 4 மடங்காக திருப்பிக் கொடுப்பேன் என்று சொன்னார். இயேசு அவரிடம், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். இந்த கதை நமக்கு சொல்லுவது என்னென்றால், இயேசு அனைவரையும் நேசிக்கிறார். உண்மையாக மனந்திரும்பினால் தேவன் நம்மை மன்னித்து நம் வாழ்க்கையை மாற்றுகிறார்.